இணைந்து அதுல நீங்க குறிப்பா நோட் பண்ணி இருக்கணும். இன்னைக்கு அடுத்த தலைவராக ஒரு வேட்பாளரை பரிந்துரை செய்ததிலேயே மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நான் திரு முருகன் அவர்கள் எல்லாருமே சைன் பண்ணி இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த போதை ஆட்சியை, விஷச்சாராய ஆட்சியை, ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒருங்கிணைந்து முடிவு செய்திருக்கிறது என்பது இந்த நாமினேஷன் கொடுக்கறதுலயே நிரூபிக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றேன், அட்டல்ஜில இருந்து பேசுறேன்னா நீங்க எதுக்கு உங்களோட இந்த செத்த இருங்க சார், நான் சொல்றத கேளுங்க. கேள்வி கேட்டா இந்த உளி கொடுக்கிற வேலையை தயவு பண்ணி ஊடகங்கள் செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா நாமினேஷன் பேப்பர்ல எல்லா லீடர்ஸும் சைன் பண்ணியிருக்கோம். அதனால எல்லாரும் உறுதியோடு, எப்படி 5 விரலையும் சேர்ந்தால்தான் வலிமை கிடைக்கும் முஷ்டிக்கு, அந்த மாதிரியா தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியோடு வலுவாக இந்த தீய ஆட்சியை நீக்குவதற்காக இணைந்து செயல்படுவோம் என்பதை இன்றைய நிகழ்வுகள் காட்டியிருக்கின்றன. அதனால யாருக்கு எந்த ஒரு தரக்குறைவும், அதாவது ரேங்க் யாருக்கும் கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் காரியகர்த்தாஸ். அதனால இணைஞ்சு செயல்படுவார்கள். நான் என்ன சொல்றேன், 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பிஜேபி நிர்வாகியா இருக்கிறவன். தொடர்ந்து 1991 கூட்டணி பற்றி மாநிலத்தில் நாங்கள் யாரும் பேச மாட்டோம். ஏன்னா இட் இஸ் தி டொமைன் ஆஃப் நேஷனல் லீடர்ஷிப். அதனால மத்திய தலைமை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யார் இருக்கணும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால அவர்களுடைய வழிகாட்டுதல்ல நிச்சயமாக தமிழக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகியிலிருந்து நீக்கி இருப்பது என்பது கண் துடைப்பு நடவடிக்கை. ஏன்னா திமுக என்னவா இருந்தா என்ன, முதல் குடும்பத்தின் அடிமைகள்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு அரசாங்கம் மந்திரி சபையில எப்படி அந்த ஒரு மிக கேவலமான மனிதர், மதங்களை துவேஷமாக பேசி பெண்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி இருக்கின்ற பொன்முடி உடனடியாக மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக பொன்முடி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்து மதத்தின் 2 பெரிய பிரிவுகள், சைவம், வைஷ்ணவம், இந்த இரண்டையும் அவ்வளவு மோசமாக பெண்களை தொடர்புபடுத்தி இழிவாக பேசியிருக்கின்ற நபர் மதத்தை இழிவாக பேசினார். இதே மாதிரி மாற்று மதத்தை யாராவது பேசினா இந்த திரவிடியா ஸ்டாக் அரசாங்கம், ஸ்டாலினின் இந்து விரோத அரசு சும்மா இருந்திருக்குமா? ஆகவே பொன்முடியை வழக்கு தொடர வேண்டும். பொன்முடிக்கு எதிராக அவரை கைது செய்ய வேண்டும், மந்திரி சபையிலிருந்து நீக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாதோ அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஹிந்து விரோதத்தை நாம் மாற்ற முடியாது. ஆகவே இதற்கு ஒரே வழி, திமுகவை லாட், ஸ்டாக் அண்ட் பேரல் 2026 தேர்தலில் அடியோட அரசியல் களத்திலிருந்து இந்துக்கள் அனைவரும் துடை தெரிய முன்வர வேண்டும். இன்று உறுதியேற்போம். சிவபெருமானின் பெயரால், மகாவிஷ்ணுவின் பெயரால் உறுதியேற்போம். இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் தோற்கடிப்போம் என நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்து மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி.